Starting a business can seem like a daunting task, unless you have a partner like Shopify. They have the tools you need to start and grow your business. From designing a website to marketing to selling and beyond, Shopify can help with everything you need. There's a reason millions of companies like Mattel, Heinz, and Allbirds continue to trust and use them. With Shopify on your side, turn your big business idea into... Sign up for your $1 per month trial at shopify.com/special offer. தருமதி மாதிரி அவங்களுடைய ஆஃபீஸில் நடந்த சில விஷயங்களை சொல்லி ஸ்டார்ட் பண்ணாரு. சில ப்ரேயர்ஸ்லாம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? கட்டுன்னு காட்டிடுச்சோ? ஆமா, அவங்களுக்கு அது அவர் பண்ணிட்டு போனது அவங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஸ்லோவா ரொம்ப குறைவா இருந்த விஷயம் இருக்க இன்னும் அப்படி ரொம்ப ஆப்வியஸா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அன்டில் ஒருத்தவங்களுக்கு ரசோ பண்ணிடுச்சு உடம்புல. ஒரு கிளீனர் அக்கா இருப்பாங்க, இந்தியன் தான். அவங்க வாஷ்ரூமுக்கு போறது அந்த ஃப்ரீக்வெண்டா அவங்க அந்த வாஷ்ரூம் போனாங்கன்னா அந்த கடைசி இருக்கிற அந்த ரூம் எப்பயுமே அவங்க போற ரூம். ஃபர்ஸ்ட் டூ டேஸ் அவங்க போகும்போது அவங்க போயிட்டு அந்த வாஷ்ரூம் உள்ளுக்கு போயிட்டு கதவு லாக் பண்ணும்போது அவங்களுக்கு ஃபீல் பண்ணிருக்கு பக்கத்துல ஒரு பெரிய உருவம், கருப்பு உருவம் நிக்கிற மாதிரி. அந்த சின்ன ஸ்பேஸா தான் இருக்கும் கண்டிப்பா டாய்லெட். அது உள்ளுக்கு இன்னொரு உருவம் நிக்குதுன்றது கண்டிப்பா பயமா தானே இருக்கும். ஸோ இவங்க பட்டுன்னு தாப்பால் திறந்துட்டு வெளியே வந்துருவாங்க. இது 2 வாட்டி இந்த மாதிரி நடந்திருக்கு. 3வது வாட்டியும் இவங்களும் அதே ரூமுக்கு தான் மறுபடியும் போயிருக்காங்க. ஒன்னும் அது பரவாயில்ல, நம்ம எப்பயும் வேலை செய்யற இடம் தானே அப்படின்னு போயிருக்கும் போது அது வேற மாதிரி அட்டாக் பண்ற மாதிரி ஒரு மாதிரி கருப்பு வெளிச்சம் அவங்க மேல பாய போற மாதிரி வந்ததுக்கு அப்புறம் அவங்க கத்திட்டு வெளியே ஓடியாந்துருக்காங்க. பட் ஆக்சுவலி அவங்களுக்கு அது ராசோ பண்ணிருச்சு அவங்க உடம்புல. அவங்களால அவாய்ட் பண்ண முடியல. கத்திட்டு வெளியே ஓடியாந்ததுனே அங்குள்ள செக்யூரிட்டிஸ் அங்குள்ள காய்ஸுங்க எல்லாம் பிடிச்சும் போது ஒரு 4-5 பேர் பிடிக்கிறாங்களா ஆம்பளை. அவங்கள பிடிக்கவே முடியல. அந்த சிஸ்டர் ரொம்ப சின்னதா இருப்பாங்க, சின்ன சைஸா இருப்பாங்க. பட் அவங்கள அறவே பிடிச்சி நிப்பாட்ட முடியல. அந்த அளவுக்கு அவங்க கோட்டா இருக்காங்க. இது நாங்க மார்னிங்ல இருக்கும் போது நைட் ஷிஃப்ட்ல நடந்திருக்கு. அப்பயும் நாங்க பார்க்க முடியாம போச்சு. எனக்கு என்ன நடந்துச்சுன்னா, இதெல்லாம் நடந்து முடிஞ்சு நான் என்னோட ஸ்டாஃப் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது நைட் ஷிஃப்ட்ல ஒரு 8:30 இருக்கும். இது இப்பதான் ஃப்ரீக்வெண்டா நடந்து ரீசன்லி நடந்துச்சு. ரீசன்லி ஒரு 2 வீக்ஸ் இருக்கும். பிஃபோர் நியூ இயர் என்ன நடந்துச்சுன்னா, நம்ம 2 பேசிட்டு இருக்கோம். அந்த சைட்ல இருந்து ஒரு ரேக்ல இருந்து ஒரு மெட்டீரியல் யாரோ தள்ளுறாங்க. ஸோ நான் என்ன நினைச்சேன்னா, ஸ்டாஃப் மெட்டீரியல் எடுக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் டைம் எடுத்து தள்ளுறாங்க, அதுவும் எடுக்கணுமே தவிர்த்து தள்ளி விடக்கூடாது இல்ல மெட்டீரியல, ஏன் இந்த சைட்ல இந்த சைடு தள்ளி விடுறாங்கன்னு சொல்லி நான் பாக்குறேன். அதாவது உழுவ போற இடத்த பாக்குறேன். அந்த மெட்டீரியல் அப்படியே ஸ்லோவா மெதுவா டைம் எடுத்து ஒருத்தவங்க தள்ளி 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 விடுறாங்க. கை மட்டும் பாத்துட்டேன், தள்ளி விடுற கை மட்டும் தான் தெரியுது, உடம்பு தெரியல. அப்ப நான் ஏசியர் ஹியூமன் மாதிரி இருந்துச்சா? 2 கை மச்சான் என்ன சொல்லுவாங்க, ஒரு நார்மலான ஒரு கலரு. அது இந்தியனா மலேவான்னு கூட கண்டுபிடிக்க முடியல. தள்ளுறவங்க அப்ப நான் என்ன செய்யறேன், தள்ளி அந்த மெத்தட் கீழே விழுந்துருச்சு. விழுந்ததுக்கு அப்புறம் நான் போயிட்டு அவங்க திகோ பண்ணணும், ஏன் எடுக்காம தள்ளி விடுறாங்க அப்படி சொல்லி திகோ பண்ணலான்னு சொல்லி எந்த சைட்ல இருந்து தள்ளுறாங்களோ அந்த சைட்ல போய் பாக்குறேன், யாருமே இல்லைக்கிட்டாங்க. ஸோ நான் கொஞ்ச நேரம் ஜாம் ஆயிட்டேன். அப்ப நம்ம பார்த்தது மெட்டீரியல் மட்டும் விழுந்திருந்தா பரவாயில்ல, ஏதோ விழுந்துருச்சு, ஆனா கை தெரிஞ்சிச்சு. அப்ப அவங்க போட்டுட்டாங்க, தள்ளி விட்டாங்க. நான் என்னோட 2-3 ஸ்டாஃப்ட கூப்பிட்டு காமிச்சேன், அந்த மெட்டீரியல் சொந்தமாவே உழுவுல, அது யாரும் தள்ளி விட்ட மாதிரி இருந்துச்சுன்னு. அப்ப இவங்க என் கூட வேலை செய்யறவங்களா மலாய்க்காரங்களாம், இல்லக்கா பரவாயில்ல விட்டுரு, தெரியாத மாதிரி விட்டுருன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அதே அன்னைக்கு ஒரு 11 மணி இருக்கும். அதே இடத்துல தான் நின்றுட்டு இருக்கோம். மேல ஃபுல்லா டியூப் லைட்ஸ் இருக்கும். அந்த ரேக்கு மேல டியூப் லைட்ஸ் இருக்கும். அந்த ரேக்ல ஒரு பெரிய பட்டர்ஃப்ளை ஸ்லோவா பறந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் அந்த லைட்டுக்கு கீழே பறக்குது. நான் என் ஸ்டாஃப்ட பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டு நான் அதை பாக்குறேன். ஏதோ எதார்த்தமா முன்னெல்லாம் எதார்த்தமா பார்த்தோமா அது பட்டுன்னு 1 செகண்ட் 2 செகண்ட் தான் பார்க்க முடியும். பட் இது நியர்லி ஒரு 50 மீட்டர் பார்க்க முடியுது. ஆமா, 50 மீட்டருக்கு அந்த ஆப்ஜெக்ட் அந்த லைட்டுக்கு கீழே அப்படியே பறந்துகிட்டே தான் போகுது கடைசி வரைக்கும். அந்த லைட் எங்க எண்டிங் ஆகுதோ அங்க வரைக்கும் பறந்துகிட்டே போகுது. ஸோ நான் என்னோட ஸ்டாஃப் கிட்ட பேச ஸ்டாப் பண்ணோன்னே அவங்க தெரிஞ்சிச்சு நான் ஏதோ சம்திங் பார்த்துட்டேன்னு. பிகாஸ் அங்க என் கூட வேலை செய்றவங்க எல்லாத்துக்குமே என்னைக்கோ ஏதோ ஒன்று அவங்க ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை. பட் நம்ம பேசும்போது தான் நான் இதை பார்த்தேன், நீங்க இதை பார்த்தீங்கன்னு சொல்லும் போது தான் ஷேர் பண்ணும் போது தான் தெரியும். அன்லெஸ் இல்லைன்னா தெரியாது. ராகவில் கீதாவுடன் மர்ம தேசம்.